ஏதோ நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு மணல் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கார்னட் மணல்ல இருந்து எடுத்து இதை வந்து அசாமிக்கு பயன்படுத்துறாங்க. ஆமா, அதுக்காக இந்த மணல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நீதிமன்ற வைகுண்டராஜன் ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக நம்ம வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஏகப்பட்ட ஆவணங்களை வாங்கி அதை நம்ம வந்து புக்கை வெளியிட்டிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கு வெளியீட்டு விழாவுக்காக திருச்சி வேலைச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. புக் வெளியிடுவதற்காக பெற்றுக் கொடுப்பதற்காக நம்ம இந்திய மக்கள் மன்றத்திலிருந்து நம்ம வாராக்கி வந்திருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைகுண்டராஜன் மீது மக்கள் நீதி மையத்திற்கு தனிப்பட்ட விரோதம்லாம் எதுவுமே கிடையாது. அரசுக்கு எதிராக செயல்பட்டு விதிமுறைகளை மீறி செயல்பட்டு அரசு அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கொள்ளையடித்த கும்பலை நாம் அம்பலத்துக்கு கொண்டு வருகிறோம். அவ்வளவுதான். இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த விஷயத்துல. இதை விட கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்களில் உள்ள கடல் பகுதி முழுவதுமே வந்து வைகுண்டராஜன் கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த ஏரியா நடக்கவே முடியாத ஏரியாவில் அந்த ஏரியாவில் இருந்து சுமார் 7 மணி நேரம் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம். அந்த ஏரியாவில் எப்படி மழை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சாம்பிளா கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷம் வீடியோ போட்டுக்கார போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம புக்கை வெளியிட்டுருவோம். ஆமா, அதாவது இந்த புத்தகம் வெளியிட போது, அதாவது மக்கள் நீதி மையத்தினுடைய கனிம வள மாஃபியா பிடிகள் என்ற புத்தகத்தை திருச்சி வேலைச்சாளர்கள் வெளியிடுவார்கள். வெளியிட்டு சிறப்புரையாற்றுவார்கள். அந்த விஷுவல் வந்து திருநெல்வேலி மாவட்டம் உபரி கடற்கரை பகுதியில் எடுக்கப்பட்ட விஷுவல். உபரி அந்த கடல் பகுதி இருக்குல்ல, இது எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 ஹெக்டேர் அரசு பொருளோக்கு லேண்ட் இது. இதை வந்து 2001 பப்ளிக் எலெக்ஷன் நடந்தல, சட்டமன்ற தேர்தல், அந்த நேரத்தில் அதிகாரிகள் துணையோடு இதை வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க வைகுண்டராஜன்.
ஒரு காலத்திலே இந்த தமிழகத்தில் நாம் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது எங்காவது ஒன்று இடங்களிலே தவறு நடக்கிற நேரத்தில் அந்த தவறுகளை பார்த்து நாம் கோபப்படுவோம், ஆத்திரப்படுவோம், ஆவேசப்படுவோம். இன்றைக்கு யாரும் கோபப்படுவதே இல்லை. காரணம், காலையில் எழுந்து கண்விழித்த நேரத்திலிருந்து கண் மூடுகிறவரை நம் கண்களுக்கு காட்சியாக தெரிகின்ற எல்லாவற்றிலுமே தவறு மட்டுமே இருப்பதை இன்றைக்கு நாம் காண முடியும். இதற்கெல்லாம் கோபப்பட்டால் நம்முடைய உடல் வீணாகவும் உள்ள வீணாகவும் பைத்தியம் எடுத்து கீழ்ப்பாக்கத்தில் தான் போக வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரையில் நீண்ட காலத்துக்கு பின்னாலே இங்கே தொலைந்து போன ஒரு பொருளை இந்த அரங்கத்துக்குள்ளே இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். நியாயத்திற்காகவும் நேர்மைக்காகவும் போராடுவது என்பது அது ஒரு புறம். ஒரு தவறு நடக்கிற போது அந்த தவறை எதிர்த்து போராடுகின்ற அந்த ஆண்மையும் போர்க்குணமும் இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்குமா என்று கேட்கிற போது இதுவரை இல்லையோ என்கின்ற சந்தேகம் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறது. அன்பின் உருவத்திலே அது இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நண்பர்களே, இந்த புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன். இந்திரன் மாறினாலும் இந்திராணிகள் மாறுவதில்லை. தமிழகத்திலே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறுகிறது, காட்சியும் மாறுகிறது, அமைச்சர்கள் மாறுகிறார்கள், முதலமைச்சர்கள் மாறுகிறார்கள். இந்த மாஃபியாக்களுடைய ஆட்சி மட்டும் அது நிரந்தரமாக அப்படியே இருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்று எனக்கு புரியவில்லை. இதே தமிழகத்தில் ஒரு காலத்திலே ஒரு முதலமைச்சர் அவருடைய பெயரிலே 5 கோடி ரூபாய் ஹைதராபாத் வங்கியிலே இருக்கிறது என்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச, குமுதம் வார பத்திரிகையிலே அதற்கான ஒரு தலையங்கத்தை எழுத, அந்த பத்திரிகையில் அன்றைக்கு 20 வயது நிரம்பாத ஒரு இளைஞராக நிறுவனாக சேர்ந்த பாலியல் இன்றைக்கும் அவர் இருக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன். வயதானதை அவர் அந்த தலையங்கம் வந்ததற்கு பின்னாலே பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்க போகிறார். அவர் என்னவென்று கேட்டவுடன், உங்கள் பேரிலே ஹைதராபாத் வங்கியிலே 5 கோடி ரூபாய் இருக்கிறதாமே, அதை பற்றி உங்களிடம் கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்ல, உன் பத்திரிகையில தலையெழுங்க எழுதுறதுக்கு முன்னாலே எங்க வந்து கேட்டிருந்தா அது நியாயம். அதை நம்பித்தானே நீங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறீர்கள். இப்போது வந்து கேட்கிறீர்களே, என்ன பயன், போய் வாருங்கள் என்று சொல்ல, இவரும் தலைவர்களோடு திரும்ப மீண்டும் அவர் அழைத்து, உங்கள் ஆசிரியரிடம் போய் சொல்லுங்கள், உங்களுடைய உரிமையாளரிடம் போய் சொல்லுங்கள், எந்த வங்கியில் என் பெயரில் 5 கோடி ரூபாய் இருக்கிறதோ அந்த வங்கியிலிருந்து வித்ட்ராயல் ஸ்லிப்பை வாங்கி வர சொல்லுங்கள், அதிலே நான் கையெழுத்து போட்டு தருகிறேன், அந்த பணத்தை அவர்களே எடுத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னவுடன் வெட்கி தலை குனிந்து அவர் வந்து தன்னுடைய அலுவலகத்திலே ஆசிரியரிடமும் பதிப்பாளரிடமும் உரிமையாளரிடமும் சொன்னதாக அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு அப்படி சொல்லுகிற தலைவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை. இருக்கிறவர்கள் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலியில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போதுதான் ஆரம்பியப்பன் அந்த இடைத்தேர்தலை போட்டியிட்டார். திருநெல்வேலிக்கு பக்கத்திலே அந்த நேரத்தில் திருப்பேரை என்கின்ற ஒரு பழமையான ஒரு கோயில், அந்த கோயிலில் இருந்த சிலைகள் எல்லாம் திருடு போய் விசாரணை நடந்து கொண்டிருந்த நேரம் அந்த தேர்தல் முடிந்தது. தேர்தல் முடிந்தவுடன் திருடர்கள் 2 பேரை போலீசார் பிடித்து விட்டார்கள். ஒருவருடைய பெயர் போஸ், இன்னொருடைய பெயர் பூல்பாண்டியன். இது முதல் நாள் செய்தி. அடுத்த நாள் செய்தி வந்தது, போஸும் பூல்பாண்டியனும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த அண்ணனும் தம்பியும். அடுத்து 4 நாட்கள் கழித்து வந்தது, இந்த 2 பேரும் நடந்து முடிந்த அந்த இடைத்தேர்தலில் ஒருவர் ஆரம்பியர்களுக்கு கவுண்டிங் ஏஜென்ட், இன்னொருவர் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளருக்கு இவர் கவுண்டிங் ஏஜென்ட். கொள்ளையடிக்கிறவர் ஒரே தாய் வயிற்று பிள்ளையாக இருந்தாலும் அவன் எப்படியெல்லாம் சூட்சமாக இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தார்கள் என்று அன்றைக்கே துவங்கியது. அது முடிந்து விட்டதோ என்று நினைத்தேன், இன்று வரை தொடர்கிறது. இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தியை பார்க்கிற போது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இதுவரை இவ்வளவு பெரிய ஊழல் இதுவரை நடந்தது இல்லை, இனிமேலும் நடக்குமா என்பது சந்தேகம் என்றே தோன்றுகிறது. இந்த ஒரே ஒரு கொள்ளையில் மட்டும் ஏறத்தாழ 2 லட்சம் கோடி அரசுக்கு இழப்பாக வந்திருக்கிறது. நான் உங்கள் மத்தியில் பேசுகிற போது ஒரு 1 கோடி மக்கள் மத்தியில் பேசுவதாக நினைத்துதான் பேசுகிறேன். வெட்டாத நிலக்கரி சுரங்கத்தில் இது வெட்டப்பட்டிருந்தால் இத்தனை கோடி இழப்பாக இருக்கும் என்று கணக்கு போட்டு 1,80,000 கோடி இழப்பு
என்று இந்தியா முழுவதும் எல்லா ஊடகங்களிலும் இவ்வளவு பெரிய செய்திகள் இத்தனை நாட்கள் வந்து கொண்டிருந்தது. அதுதான் நிலக்கரி ஊழல். அந்த சுரங்கமே இன்னும் வெட்டப்படவில்லை. ஆனால் நடந்து முடிந்து இந்த ஊழல் தான் என்று உலகத்திற்கே தெரிந்ததற்கு பின்னாலும் கூட அதை பற்றி செய்தி எங்காவது வந்திருக்கிறதா என்றால் இல்லை. வெறும் 60 கோடி ரூபாய் இடைத்தரகர்கள் ஊழல் செய்தார்கள் என்று சொல்லி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு அன்றைக்கு ஊடகங்கள் காரணமாக இருந்தது. அதுதான் போபர்ஸ். இன்றைக்கு 2 லட்சம் கோடி அரசுக்கு இழப்பு என்பதை உறுதி செய்திருக்கிறது. இது தெருவிலே போகிற போக்கிலே கூட்டத்தில் பேசுவதல்ல. 109ஆம் பக்கத்தில் அவர் அதற்கான ஆதாரத்தையும் தந்திருக்கிறார். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அவர்கள் செய்ததால் அரசாங்கத்திற்கு வந்த வரவேண்டிய வருவாய்க்கு இழப்பு 72,000 கோடி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது எல்லாமே அரசிலிருந்து வாங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த செய்திகள் போடப்பட்டிருக்கிறது. ராமனுக்கு அணில் உதவி செய்ததாக நாம் இதிகாசத்திலே படிக்கிறோம். அந்த ராமனுக்கு உதவி புரிந்த அணில்களைப் போல உங்களுடைய அந்த செயல்களும் சேவையும் எதிர்காலத்தில் பாராட்டப்படும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். செய்ய வேண்டும் என்பதனுடைய ஆசை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பார்ந்த இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் முதல் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற என் அருமையான திருச்சி வேலுச்சாமி அவர்களே, இந்த புத்தகத்தை மிக சிறப்பாக தகவல் பெறும் உரிமை சட்டத்திலிருந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாஃபியாக்களை முகமறித்து காட்டிக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் அன்பு அவர்களே, இந்த புத்தகம் என்பது ஏதோ பிரிண்டிங் அடிச்சோம், படிச்சோம், போட்டு போனோம் அப்படின்றது இல்லாம இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அயோக்கியதனத்தை இந்த மக்கள் செய்தி மையம் தொடர்ச்சியாக ஓராண்டுகளுக்கு மேலாக முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு தகவல்களுமே தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்த இந்திய நாட்டையே ஊக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இன்றைக்கு அண்ணாவுடன் சொன்னார்கள், இந்த செய்தி இனிமேல் நடக்கவில்லை என்றால் இனிமேல் நடக்க வைக்க இந்த பத்திரிகையாளர்களால் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயம் இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அல்லது ஒரு வாரத்திற்கு அப்போ இது போன்ற ஒரு புரட்சி நிச்சயம் தமிழ்நாட்டில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அப்படி எடுக்கப்படவில்லை என்றால் நாம் நீதிமன்றத்தை அணுக தயாராக உள்ளோம். ஏற்கனவே டிஆர்பி தொடர்பாக நண்பர் அன்பு அவர்களும் நானும் கிணற்றுக்குள் சம்பந்தமாக வழக்கு தொடுத்து இன்றைக்கு அது நிலுவையில் உள்ளது. அதன் பிறகுதான் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதுபோல இந்த 3 நபர்கள் மீதும் மீண்டும் நாங்கள் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப் போகிறோம். அது சிபிஐ விசாரணை வைக்கப்பட வேண்டும். இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய கனிம வளத்தை காப்பாற்ற இந்த அரசாங்கம் நடவடிக்கை கூறி எங்களுக்கெல்லாம் வாய்ப்பளித்த அத்தனை நபர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.